ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிஎல்சி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஎல்சி வந்து ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர், இஃப் ஐ எம் நாட் ராங். நான் இது மட்டும் ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன், இங்கிலீஷ் டு தமிழ். பிஎல்சி ஃபுல் ஃபார்ம் வாங்க. சூப்பர். ஸோ பிஎல்சி வந்து ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் தான். என்னன்னா வந்து ஒரு கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஜென்ரல் பர்பஸாக யூஸ் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம், படம் பார்ப்போம், பாட்டு கேட்போம், வீடியோ பார்ப்போம், எல்லாமே பண்ணுவோம். பட் பிஎல்சி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல்ஸுக்கு கூட தான் யூஸ் பண்ணுவோம். சென்சார் வந்து டேட்டா எடுக்கும், டேட்டா வந்து மொத்தத்துக்கு ஷேர் பண்ணும், ரிப்போர்ட் போடும், மேனுவலாக ரிப்போர்ட் போடும், கம்யூனிகேட் பண்ணும், கம்யூனிகேஷன் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோலுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரோல்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க பிஎல்சி. ஸோ அந்த மாதிரி நான் ப்ரோக்ராம் போட்டு வைப்போம். அது இந்த லாஜிக் கண்ட்ரோலர்னு இல்லை, ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது பிஎல்சியோட கம்யூனிகேட் பண்ணுறது. ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம், ஸ்ட்ரக்சரல் டெஸ்ட்டு, லிஸ்டடு ஸ்ட்ரக்சரல் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து இன்னொன்று இருக்குமே ஸ்ட்ரக்சரல் லிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரக்சரல் டெஸ்ட் இஸ் ஓகே. ஒரு 5 லாங்குவேஜஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து சீக்வன்ஷியல் ஃபங்க்ஷனல் டயக்ராம், ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம், அந்த மாதிரி சொல்லிட்டு 5 காமன் லாங்குவேஜஸ் இருக்குது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம லாஜிக் லேடர் ரிலே லேடர் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப 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 ஈஸியான விஷயம். நம்ம ஒரு லேடர் மாதிரி இருக்கும், நல்ல ரங்ஸ் இருக்கும், அங்கே நம்ம காயில்ஸ் அண்ட் காண்டாக்ட்ஸ் வந்து நம்ம ரிலீஸ் வந்து போட்டு இருப்போம். ஸோ பிஎல்சி வந்து சிம்பிளாக சொல்லணும் எதுக்குன்னா வந்து ஒயர்ஸ் வந்து நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். தேவையில்லாத எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வந்து ஒரு மர்ஜ்டாக இருக்கும். ஒரே இடத்துல எல்லாமே இருந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்க முடியும். நம்ம மேனுவலாக பண்ணுற வேலையை வந்து நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து ஸ்டேஜஸ் இருக்குது. இங்கே எல்லாமே கிளியர் ஆகும். ஸ்டேஜஸ் ஆஃப் அப்படின்னா என்ன தெரியுமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து மேனுவல், எல்லாமே கையிலேயே உட்காந்து பண்ணிருப்பாங்க, ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணிருப்பாங்க, எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் கையிலேயே பண்ணிருப்பாங்க. சேஃப்டி இல்லை, ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, எஃபிஷியன்சி இல்லை. ஸோ எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஹீட் ஏரியாவில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்க முடியுமா? முடியாது. இதே ஒரு சென்சார் வச்சா நம்ம ஈஸியாகிடும்ல. ஸோ செகண்ட் ஒன் வந்து ஹார்ட் ஒயர், எல்லாமே வந்து ஒயர்ஸாக வந்துச்சு. நம்ம மோட்டார்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டே இருப்போம். இது பிசிபிலாம் இருக்குல்ல, ஒயர்ஸ் ஃபுல்லாக ஒயர்ஸ் வச்சுக்குவாங்க. அப்போ எவ்வளோ ஒயர் இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒயர் டிஸ்கனெக்ட் ஆனாலும் அதை கண்டுபிடிச்சி தேடி பண்ண வந்து 5 மணி நேரம் ஆகும். ஸோ 5 ஹவர்ஸ் ஒர்க் வந்து 5 மினிட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். பட் 5 ஹவர்ஸ் தேவைப்படுது கண்டுபிடிக்க. ஸோ ட்ரபிள் ஷூட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்து வந்து எலக்ட்ரானிக். மேபி இங்கே வந்து இந்த பிசிபி அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். பட் பிசிபியில் என்னன்னா வந்து எல்லாமே ஸ்மால் அப்ளிகேஷன்ஸாக இருக்கும், ஹை கரண்ட்டை வந்து தாங்காது. ஸோ இத்தினோண்டு போர்டு தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் அந்த இத்தினோண்டு போர்டே வந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டராக வச்சு எப்படி இருக்கும். அதுதான் வந்து அப்கிரேட் வெர்ஷன்ஸ் பிஎல்சி. ஸோ மேனேஜ் ஈஸியாக பண்ணிடலாம், ட்ரபிள் ஷூட்டிங் கூட பண்ணிடலாம். பட் ஹை கரண்ட்டு இல்லை, நிறைய எல்லாமே வந்து ஸ்மால் கரண்ட்லேயே ஒர்க் ஆகுதுல்ல, ஹை கரண்ட் ஹை வோல்டேஜில் ஒர்க் ஆகணும். ஸோ அடுத்து நம்ம தலைவன் வந்துட்டான், பிஎல்சி. பிஎல்சிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்ப்யூட்டர். அதாவது கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர். இருக்கிற எல்லா சென்சார்ஸ், ஆக்டிவேட்டர்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், டைமர்ஸு, கவுண்டர்ஸு, இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியல் காம்பனன்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் கண்ட்ரோலர் இருக்கும். மெயின் கண்ட்ரோலரில் அந்த கண்ட்ரோலர் பேர் பிஎல்சி. ஸோ பிஎல்சியில் வந்து நம்ம இன்புட் நம்ம ப்ரோக்ராம் கொடுத்துக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறது. நம்ம பிஎல்சி பற்றி தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு அதான் வந்து சொஃபிஸ்டிகேட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம், அது உங்கள் மைண்டில் இருந்தால் போதும்.